ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி வந்து சந்தியா ராகம் சீரியலோட ப்ரோமோ வழியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் சந்தியா ராகம் சீரியலில் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, திருமண வைபவம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சாருவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சாரு வந்து சீனுவை தான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லி எப்போலேருந்தே திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணத்தில் வந்து சீனுண்ட கையால் இப்படி தாலியை வாங்கி கட்டலாம் என்ற பிளான் போட்டுட்டு சாருண்ட ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து சாருண்ட அப்பா சொல்லுவார், எப்படியோ சீனுவுக்கு வந்து சாராயத்தை கொடுத்து போதை ஏற்றி போட்டு சாருண்ட ரூமுக்குள்ளே கொண்டே விடுவோம், தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு கல்யாணத்தை செய்து வைப்போம்னு சொல்லி தான் சாருண்ட அப்பா வந்து காய்ச்சிட்டு இருப்பார். அதை வந்து தனா வந்து ஜன்னல் வழியாக வந்து கேட்டுக்கொண்டு நிற்பாங்க. கேட்டுக்கொண்டு நின்றுட்டு வந்து ஓடி போய்க்கு வந்து அந்த சாடியில் தட்டுப்பட்டு விழுந்தையோட சாருவோட அப்பா கண்டுடுவார். தனாவையும் வந்து சாருவோட அப்பா வந்து கடத்தி வச்சிடுவாங்க. அதாவது அவங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து சாருவை கல்யாணம் செய்கிற மாப்பிள்ளைன்ற அம்மாவையும் வந்து கடத்திடுவாங்க. கடத்தி வச்சு மாப்பிள்ளைக்கு ஹோல் பண்ணி இப்படி என்ன சாக்குள்ள போகிறாங்கன்னு சொல்லி அவங்களோட அம்மா கத்தி குளறவும் மாயாவுக்கு சொல்லி மாயாவை கூட்டிக் கொண்டு வழியில் போயிடுவாங்க. இப்படி போன கையோட தான் அவங்க போட்ட திட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. சீனுக்கு வந்து சாராயத்தை கொடுத்தையோட போதையில் வந்து ரூமுக்கு போய்க்க வந்து சாருவை பார்க்க வந்து மாயா மாதிரி தோணுது. அப்போ மாயா தானே நினச்சி சாருக்கிட்ட போயிருக்கிறாரு. அப்போ சாருவை வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க வந்து சாருவை கல்யாணம் கட்டிக்க போகிறவங்கட ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பிடிஞ்சா கல்யாணம் இப்படி சீனோட இருக்குதுன்னு சொல்லி கத்தி கூப்பாட போட அதுக்கு வந்து சாருவோட அப்பாவும் சொல்லுவார், இப்படி எங்கள்ட பிள்ளை செய்யாது, சீனு தான் தப்பாக நடந்துக்கிட்டான் என்ற பிள்ளையோட, இதுக்கு ஒரு நியாயம் வேணும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரகுராம் வந்து வராரு. ரகுராம் வந்து சீனுவுக்கு சாருவை கல்யாணம் கட்டி வைப்பாரா இல்லாட்டிக்கு என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. ஆனால் எப்படியும் ரகுராமுக்கு தெரியும் சீனு அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுண்டு. ஆனால் என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியல. சீரியலில் பார்த்து தெரிஞ்சுப்போம்.